கடல் வழியாக ஊடுருவும் பயங்கரவாதிகளை பிடிப்பது தொடர்பான ஒத்திகை நிகழ்ச்சி மண்டபம் கடல் பகுதியில் கடலோர காவல் படையால் நடத்தப்பட்டது. இந்திய கடலோர காவல்படை துவக்கப்பட்டதை கொண்டாடும் வகையில் மண்டபம் கடலோர காவல்படை வீரர்களால் ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கடற்கரை மணற்பரப்பிலும் கடலுக்குள்ளும் செல்லக்கூடிய ஹோவர் கிராப்ட் கப்பலில் கடலோர காவல்படை வீரர்கள் துப்பாக்கியுடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதை நடத்தி காட்டினர். கடல் வழியாக ஊடுருவிய பயங்கரவாதிகளை துப்பாக்கி முனையில் மடக்குவது, அவர்களை கைது செய்வது, கடலோர பகுதிகளை கண்காணிப்பது, கடல் வளத்தை பாதுகாப்பது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடத்தி காட்டப்பட்டன. அப்பகுதி பொதுமக்களையும் கப்பலில் கடலுக்குள் அழைத்துச் சென்று கடலோர காவல்படை வீரர்கள் எவ்வாறு செயல்படுகின்றனர் என்று விளக்கம் அளிக்கப்பட்டது. The Indian Coast Guard is also responsible for maintaining coastal security. The Indian Coast Guard Station Mandapam, the hovercrafts here have been continuously patrolling these areas in the daytime and the night time, and the coast is being closely monitored by all activities which is happening here. கடலோர பாதுகாப்பு குறித்து சென்னை முதல் கன்னியாகுமரி வரையிலான 13 கடலோர மாவட்டங்களில் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் சைக்கிள் பேரணி சென்னையிலிருந்து சனிக்கிழமை இரவு நாகப்பட்டினம் வந்தடைந்தது. இப்பேரணியில் கடலோர காவல்படையின் ADGP சைலேந்திர பாபு கலந்து கொண்டு கடலோர கிராமங்களுக்கு சென்று மீனவர்களிடம் கடலில் ஆபத்துக்கள் ஏற்படும் போது செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து எடுத்துக் கூறினார்.